ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எம்டர்க்கில் வந்து எம்டர்க்கு அக்கௌண்ட் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் நார்மல் அக்கௌண்ட்டில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு நம்ம வெயிட் பண்ணிகிட்ருப்போம். சப்போஸ் அக்கௌண்ட் கிடச்சிது அப்படின்னா நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட் சப்போஸ் டிக்ளைன் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் பண்ண முடியாது. ஸோ அக்கௌண்ட்டு கிடைக்காதவங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஆறுதலாக இருக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை நான் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னா, Mturk Sandboxன்னு சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட்டு, அதாவது Mturk Sandboxன்னு ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி வந்து நீங்கள் நார்மல் அக்கௌண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்களோ அதே சேம் மெத்தட் தான் இதுலேயும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டைரெக்டாக வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். என்னடா அது இவ்வளோ ஈஸியாக சொல்கிற அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் வந்து இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, பேமெண்ட்டு நமக்கு எதுவும் வராது. தயவு செஞ்சு மன்னிக்கணும், பேமெண்ட் எதுவும் வராது. பட் வந்து உங்களுக்கு அக்கௌண்ட்டு கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து இந்த ஒரு சாண்ட்பாக்ஸ் அக்கௌண்ட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்காக தான் இந்த Mturk Sandboxன்னு சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு Mturk டீமில் அலோவ் பண்ணியிருக்காங்க. நம்மளும் வந்து நம்ம ஒர்க் பண்ணி பார்க்குறது மட்டும் இல்லாமல் ரிக்வெஸ்டர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு சில ஒர்க்கு வந்து கரெக்டாக வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதா, எரர் ஏதாவது வருதா, ரிவார்டு வந்து கரெக்டாக கொடுக்க முடியுதா ஒர்க்கர்ஸ்க்கு, அப்புறம் அப்ரூவல் கரெக்டாக பண்ண முடியுதா, ரிஜெக்ட் பண்ண முடியுதா, இல்லை வந்து என்ன சொல்கிறது, ரிவைஸ் பண்ண முடியுதா, ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குதா அப்படிங்கிறத சால்வ் பண்ணுறதுக்காகவும் செக் பண்ணுறதுக்காகவும் தான் இந்த அமேசான் Mturkோடைய சாண்ட்பாக்ஸ் ரிக்வெஸ்டர் அக்கௌண்ட்டும் சாண்ட்பாக்ஸ் ஒர்க்கர் அக்கௌண்ட்டும், ஓகேங்களா. இதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகுமே தவிர, நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த சாண்ட்பாக்ஸ் அக்கௌண்ட்டில் அமௌண்ட்டு அப்ரூவ் ஆகி அமௌண்ட் வந்து அவைலபிள் காமிக்கும் அப்படின்லாம் இல்லை, காமிக்காது. ஆனால் வந்து இப்போ நார்மலாக வந்து நம்ம அக்கௌண்ட்டில் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, இப்போ வந்து ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சப்மிட் பண்ணிடுறோம். சப்மிட் பண்ணதுக்கப்புறம் வந்து ஒரு சில ரிக்வெஸ்டர் உடனே அப்ரூவ் பண்ணுவாங்க. ஒரு சில ரிக்வெஸ்டர் பார்த்திங்கன்னா ஒரு மாதம் கூட பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கிற ஒர்க்கு இதுலேயும் அதே சேம் தான் வரும். சர்வேயும் வரும், ப்ளஸ் வந்து சின்ன சின்ன டாஸ்க்கும் வரும். அந்த மாதிரி இதில் நீங்கள் வந்து சப்போஸ் ஒர்க் பண்ணி பார்த்துக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இந்த சாண்ட்பாக்ஸ் அக்கௌண்ட்டும் இதே மாதிரி உங்கள் அக்கௌண்ட்டை எப்படி நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வெயிட் பண்ணுறீங்களோ அதே அக்கௌண்ட்லேயே அதே இமெயில் ஐடி பாஸ்வேர்டை வச்சு நீங்கள் வந்து இதில் க்ரியேட் பண்ணி ஒர்க் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ வந்து இது வந்து எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். நமக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளும் வந்து இப்போ இந்த ஒர்க்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ அந்த ஒர்க்லாம் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அந்த ஒர்க் காமிச்சிருக்க ஒர்க்கை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன் வந்து இந்த Mturk Sandboxோடைய அக்கௌண்ட்டில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ உங்களுக்கு அக்கௌண்ட்டு கிடைக்கல நிறைய பேர் கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ நான் வந்து டெலிகிராம்லேயும் பார்க்குறேன், நம்ம சேனல்லையும் வந்து கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. என்ன ப்ரோ அக்கௌண்ட் வந்து அப்ரூவ் ஆக மாட்டேங்குது, அக்கௌண்ட் இருக்குதா, அக்கௌண்ட் சேல்ஸுக்கு பண்ணுறாங்களா, எங்களுக்கும் அக்கௌண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஆன்சர் என்ன நான் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு Mturk அக்கௌண்ட்டு தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இதுக்கு வந்து எந்த ஒரு சொல்யூஷனும் கிடையாது. ஸோ நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட நிறைய டைம் சொல்லியிருப்பேன். என்ன இப்போ அக்கௌண்ட்டு வேணும் அப்படின்னா, நீங்கள் பழைய இமெயில் ஐடி பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷம் 6 வருஷத்துக்கு மேலே இருக்கிற பழைய இமெயில் ஐடி இருந்துச்சு அப்படின்னா, அந்த இமெயில் ஐடியை வச்சு நீங்கள் க்ரியேட் பண்ணி வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன் சொல்கிறேன்னா, அவங்க வந்து அந்த மாதிரி கோல்டன் இமெயில் ஐடினா பழைய இமெயில் ஐடி தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இமெயில் ஐடியை வச்சு க்ரியேட் பண்ணுறத அவங்க அதிகமாக பண்ணுறாங்க. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி அமேசானில் வந்து ஷாப்பிங் பண்ணிகிட்ருக்கிறீங்கன்னு வைங்க. உங்களுக்கு வந்து ஒரு 3 வருஷத்துக்கு மேலே நீங்கள் ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா, அந்த இமெயில் ஐடி பாஸ்வேர்டை வச்சு நீங்கள் வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஆப்ஷன் இருக்கிற அக்கௌண்ட்டு தான் உங்களுக்கு வந்து கிடைக்கிது. அதுவும் வந்து 90% கிடைக்க வாய்ப்பு கம்மி, ஒரு 10% கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஏன்னா வந்து ஆல்ரெடி உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து வேலையே உங்களுக்கு இருக்கிறது இல்லை. வேலை இல்லாதனால தான் இப்போ வந்து அவங்க எடுக்க மாட்டேங்கிறாங்க. காரணம் வந்து அது ஒன்று தான். நீங்களே வந்து அந்த இமெயில் ஒன்றும் இல்லை, நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பீங்க. அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண இமெயிலை வந்து ஓப்பன் பண்ணி
ஒரு கிளான்ஸ் நீங்கள் படித்து பாருங்களேன், உங்களுக்கே புரியும். ஏன் வந்து நமக்கு கிடைக்க மாட்டேங்குது, ஏன் கிடைக்க மாட்டேங்குதுங்கிற கேள்விக்கு பதில் அவங்களே கொடுத்துருக்குறாங்க. ஸோ வந்து இதுக்கு மேலே வந்து நீங்கள் என்ன தான் கேட்டாலும் அவங்க பொறுத்த வரைக்கும் அதே பதில் தான் அனுப்பிட்டு இருப்பாங்களே தவிர வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா அவங்க அனுப்ப போகிறது கிடையாது. எதுவுமே வந்து அடுத்த ஸ்டெப் எடுக்க மாட்டாங்க. அது காரணமே அதுதான். அந்த மெயிலில் நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கிற விஷயந்தான், வேறு ஒன்றும் கிடையாது. இதுதான் வந்து நமக்கு இருக்கிற ஒரே ட்ராபேக் இந்த எம்டார்க் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும். மற்றபடி நீங்கள் ஆல்டர்னேட் பார்த்தீங்கன்னா நிறைய வெப்சைட் இருக்குது. இதை நீங்கள் வந்து கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு இது பெருசாக தெரியாது. இது வந்து பப்ளிக் ஓப்பன் சோர்ஸ் வெப்சைட்டு. ஓப்பன் சோர்ஸோட க்ரௌட் சோர்ஸ் தப்பாக சொல்லிட்டேன், சாரி. க்ரௌட் சோர்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பப்ளிக்கில் ஒரு வேலையை போடுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து யாரோ ஒருத்தருக்கு தான் செய்ய முடியும். அதாவது குரூப்பாக பேட்ச் ஒர்க்காக இருந்தால் கண்டிப்பாக வந்து நிறைய பேருக்கு கிடைக்கும். ஸோ ஒரு சர்வே 2 சர்வே அந்த மாதிரி ஒரு ரிக்வஸ்ட்டை பார்த்தீங்கன்னா ஒரு 5 சர்வே தான் கொடுப்பாங்கன்னு வைங்க. இப்போது உங்களுக்கு வந்து உங்களுக்கு காமிக்குது, நீங்கள் ப்ளேயில் வைக்கிறீங்க. சப்போஸ் கிடைக்கல அப்படின்னா அடுத்தது வேறு யாருக்கா ப்ளே ஆகிருக்கும். அதனால தான் உங்களுக்கு கிடைக்காம இருக்குது. அதுதான் மெயின் காரணம். ஸோ அதனால தான் இந்த எம்டார்க்கை பொறுத்த வரைக்குமே ஒரு பொதுவான விஷயம், பப்ளிக்கில் போடுற வேலை நமக்கு வந்து கிடைக்கணும் அப்படின்னா அது ரொம்ப ரேரு. அப்படியே கிடைச்சா லக்கு, ஓகேங்களா? அந்த மாதிரி தான் வந்து நானும் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். எனக்கும் இதை பற்றி நல்லா தெரியும். ஏன்னா வந்து நான் ஒரு 6 வருஷமாக ஒர்க் பண்ணிட்டுருக்கிறேன், 5-6 வருஷமாக ஒர்க் பண்ணிட்டுருக்கிறேன். ஸோ அதனால தான் இதை வந்து நான் ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டு தான் உங்களுக்கு இதை சொல்கிறேன். ஸோ வந்து இது அந்த அக்கௌண்ட்டு கிடைக்கணும்னு நீங்கள் ட்ரை பண்ணுறது நல்ல விஷயந்தான். ஆனால் வந்து யார்கிட்டையும் வந்து காசு கொடுத்து அதாவது இல்லீகலாக சொல்கிறது வந்து கேரண்டியாக இருக்கும், அக்கௌண்ட்டு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க எவ்வளோ தான் சொன்னாலும் உங்களுக்கு வந்து அந்த அக்கௌண்ட்டு நிலச்சி நிற்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 1 மந்த் 2 மந்த் தான் இருக்குமே தவிர உங்களுக்கு பர்மனெண்ட்டாக இருக்குங்கிறது வாய்ப்பே கிடையாது. எம்டார்க்குடைய இந்தியன் அக்கௌண்ட்டை தவிர மற்ற நீங்கள் யூஎஸ் அக்கௌண்ட்டு, யூகே அக்கௌண்ட்டு, ஆஸ்திரேலியன் அக்கௌண்ட்டு, எந்த கண்ட்ரியோட அக்கௌண்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணாலும் அது வந்து கடைசி வரைக்கும் வந்து நமக்கு இருக்குதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்தியன் அக்கௌண்ட்டு நமக்கு பர்மனெண்ட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம பர்மனெண்ட் ரெசிடென்ட், இங்கே நம்ம இருக்கிறோம், இந்தியாவில் இருக்கிறோம். நம்ம வந்து VPN யூஸ் பண்ண போகிறது கிடையாது. IP அட்ரஸு, ப்ராக்ஸி, RDP, ரிமோட் டெஸ்க்டாப் எதுவுமே யூஸ் பண்ணாமல் டைரெக்டாக நம்ம பண்ணுறதுனால நம்ம லொக்கேஷனை வந்து அவங்களுக்கு ட்ராக் பண்ணி பார்க்கும்போது ஆக்சுவலாக இருக்கிற லொக்கேஷனில் தான் ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாங்க. அதனால தான் வந்து இதை எதுவும் பண்ணுறதில்ல, ஓகேங்களா? அதுதான் மெயின் காரணம். யூஎஸ் அக்கௌண்ட்டை இங்கே உட்காந்து பண்ணுறதுனால என்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா நம்ம இடத்த கண்டுபிடிக்கிறாங்க. நம்ம என்னென்ன டேட்டாலாம் நம்ம கலெக்ட் பண்ணி என்னென்ன டேட்டா வச்சு நம்ம அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம், அது யாரோடது, அவங்க வந்து வேறு ஏதாவது ப்ராசஸ் பண்ணியிருக்காங்களா, ஷாப்பிங் பண்ணியிருக்காங்களா, இல்லை லொக்கேஷன் கரெக்டாக இருக்குதா, எல்லாமே செக் பண்ணிவிட்டு, அதாவது ஃபிசிக்கல் லொக்கேஷன் ஒன்று இருக்குது, அதை வந்து கண்டிப்பாக ட்ரேஸ் பண்ணுவாங்க. ட்ரேஸ் பண்ணுறதுனால தான் யூஎஸ் அக்கௌண்ட் வந்து இருக்கிறது கிடையாது. அதுக்கு வந்து சாஃப்ட்வேர் வச்சுருக்காங்க. இப்போ நார்மலாக நம்ம ஒரு ஜாப் அப்ளை பண்ணுறோம், அந்த ஜாப் அப்ளை பண்ணி அதுக்கு வந்து ஒரு தனியாக டூல் வச்சுருக்காங்களாமா. அது வந்து நான் ரிசர்ச் பண்ணி பார்த்தேன். அதுக்கு வந்து டூல் வச்சுருக்காங்க. ரெஸ்யூம் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களுடைய ரிக்குவயர்மெண்ட்ஸ் கேட்டிருப்பாங்க இல்லைங்களா, வேலைக்கு வந்து ரிக்குவயர்மெண்ட்ஸ் கேட்டிருப்பாங்க. அந்த ரிக்குவயர்மெண்ட்ஸு நம்மக்கிட்ட இருக்குதாங்கிறத செக் பண்ணுறதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அந்த சாஃப்ட்வேர் வச்சு அவங்க ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம ரெஸ்யூமில் இருக்கிற மேட்ரு வந்து அவங்க ரிக்குவயர்மெண்ட்டு கேட்டிருக்கிறதுல இருக்குதா, அப்படி இருந்துச்சுன்னா மேட்ச் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அடுத்த HR டீமுக்கு போகும். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு வந்து அந்த ரெஸ்யூம் வந்து குப்பையில் தூக்கி போடுற மாதிரி தான். உங்கள் ரெஸ்யூம் வந்து எடுத்துக்க மாட்டாங்க, கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ வந்து அந்த மாதிரி தான் இதுவும். இப்போ வந்து லீகலாக அதை அவங்க இந்த டீம் என்ன பார்க்குறாங்கன்னா மெயினாக லொக்கேஷன் தான் ஃபஸ்ட்டு பார்க்குறாங்க. 2வது வந்து லீகலான அட்ரஸ் வந்து அவங்க கரெக்டான அட்ரஸாக இருக்குதா, யூனிக் அட்ரஸாக இருக்குதா அப்படிங்கிறத பார்க்குறாங்க. ஐடென்டிஃபை பண்ணுறது SSN தான், சோஷியல் செக்யூரிட்டி நம்பர். அந்த சோஷியல் செக்யூரிட்டி நம்பர் வந்து நம்ம ஊரில் எப்படி ஆதார் கார்டு தான் நமக்கு இம்பார்ட்டண்ட்டு. இப்போ வந்து ஆதார் கார்டு இல்லாமல் எதுவும் இல்லைங்கிற மாதிரி பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் ஆதார் கார்டு இல்லாமல் எதுவுமே நம்மளால் வாங்கவும் முடியாது, எதுவும் விற்கவும் முடியாது, அந்த மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த மாதிரி தான் யூஎஸ்லேயும் வந்து SSN நம்பர், அந்த சோஷியல் செக்யூரிட்டி நம்பருங்கிறது ஒரு யூனிக்கான ஒரு தனிநபருடைய அடையாள அட்டை. ஸோ அதை வந்து அவங்க உரிமையை வந்து நம்ம பறிக்கிற மாதிரி ஒரு விஷயமாக தான் இருக்குது. நிறைய பேர் வந்து இப்போ யூஎஸில் வந்து இறந்துட்டுருக்குறாங்க, கொரோனாவில் இறந்துட்டுருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்குறாங்க.
இப்போ அவங்க டேட்டாலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அது வந்து கவர்மெண்ட்டோடைய கண்ட்ரோலுக்கு போயிரும். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த டேட்டாலாம் வந்துட்டு ரிமூவ் பண்ணிருவாங்க. இப்போது டெத் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. டெத் சர்டிஃபிகேட் வந்து அதே மாதிரி தான் அங்கேயும் கொடுப்பாங்க. அதை வச்சு அவங்க டேட்டா வந்து கலெக்ட் பண்ணி அவங்க வச்சுக்குவாங்க. சப்போஸ் இல்லீகலாக வந்து இல்லீகலாக நம்ம வந்து அதை ப்ராசஸ் பண்ணும்போது கண்டிப்பாக கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இது இந்த லெவலில் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். இப்போது அதனால தான் நான் எதான் சொல்லுவேன், இப்போது எதுவுமே வந்து லீகலான அது நேர்மையான முறையில் நம்ம போனோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு ஃப்யூச்சருக்குள்ளே நம்ம போக முடியும். நானும் வந்து நிறையா ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போ நானும் வந்து கரெக்டாக பண்ணுறேன்னு சொல்லலை. நானும் ஒரு சில இதில் வந்து இல்லீகலான வழியில் நான் போய் ட்ரை பண்ணி பார்த்துருக்குறேன். ஆனால் நமக்கு வந்து ஒரு தெளிவான ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சுது. ஸோ அதனால தான் நான் வந்து புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து நான் விட்டுட்டேன். அதை பற்றி நான் வந்து ரிசர்ச் பண்ணுறது கிடையாது. யூஎஸ் அக்கௌண்ட்டை பற்றி நான் யோசிக்கிறதும் கிடையாது. நமக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். ஸோ 2வது விஷயம் என்ன அப்படின்னா, இந்த எம்டர்க் மட்டும் இல்லைங்க. எம்டர்க்கை விட இன்னும் அதிகமான வெப்சைட் நிறைய இருக்குது. ஆப்ன்னு சொல்லிட்டு இருக்குது, வெப்சைட் இருக்குது. அப்புறம் வந்து freelancer.com ஃப்ரீலான்சிங் சைட்டு, ஃபைவரு, கிக்பக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய வெப்சைட் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பப்ளிக்கில் போடுற, அதுவும் வந்து பப்ளிக்கில் ஜாப் போடுவாங்க. ஆனால் என்ன ஒரு மைனஸ் பாயிண்ட் அப்படின்னா, அது வந்து பப்ளிக்கில் வந்து க்ரௌட் சோர்சிங் வெப்சைட் கிடையாது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கிளைண்ட் வந்து வேலை கொடுப்பாங்க. அந்த வேலையை கொடுத்தது பார்த்திங்கன்னா அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணி செய்கிற மாதிரிலாம் இருக்காது. உள்ளே வந்து நம்ம அப்ளை பண்ணணும். கிளைண்ட்டுக்கு வந்து நம்ம ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய வேலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ரொஃபைல் இருக்குதா, மேட்ச் ஆகுதான்னு பார்ப்பாங்க. ஸோ அது மேட்ச் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து வேலை இது பண்ணுவாங்க, தருவாங்களே தவிர நீங்கள் நார்மலாக நீங்கள் எம்டர்க்கில் உட்காந்து டக்குன்னு நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரிலாம் இருக்காது. அதனால தான் எம்டர்க்கை வந்து அதிகமாக விரும்புகிறது. நானும் அது மறுக்கலை. ஆனாலும் வந்து கிடைக்காதவங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து கிடச்சி செஞ்சிட்ருக்கவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அதுக்கே வந்து இப்போ வழி இல்லை. இப்போ வந்து வேலை அதிகமாக காமிக்கிறது கிடையாது. ஸோ அதாவது இந்த எம்டர்க்கை எதிர்பார்த்துருக்கவங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நீங்கள் ஆல்டர்னேட் ஜாப் சைட் தேடி பார்க்குறது ரொம்ப பெட்ரு. அதுக்கு வந்து நிறைய வெப்சைட் நான் சொன்ன மாதிரி இருக்குது. ஸோ இன்னொன்று பார்த்திங்கன்னா கிரேக்லிஸ்ட்டுன்னு ஒரு வெப்சைட் இருக்குது. அது பார்த்திங்கன்னா அதையும் நான் வேலை எடுத்து செஞ்சுருக்கிறேன். அந்த வெப்சைட்டில் உள்ளே போயிட்டு அதை வந்து நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்கு தனியாக வீடியோ போட்டிருக்கிறேன். நம்ம சேனலில் இருக்குது. நீங்கள் அதை வீடியோ பார்க்கலன்னா போய் பாருங்கள். அந்த வீடியோவில் வந்து நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, அந்த கிரேக்லிஸ்ட் வெப்சைட் எப்படி யூஸ் பண்ணுறது, அதுக்கு எப்படி ஜாப் சர்ச் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நான் வந்து இந்த வீடியோவில் என்ன சொல்ல வந்தேன்னா, எம்டெக் சாண்ட்பாக்ஸ்ன்னு, அதாவது வேலை இப்போ அக்கௌண்ட் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கிடைக்காதவங்க இந்த மாதிரி வெப்சைட்டு, இந்த எம்டெக் சாண்ட்பாக்ஸ் வெப்சைட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி, இதுவும் எம்டெக் கூட தான். ஆனால் சாண்ட்பாக்ஸுங்கிற பேர் எதுக்கு வச்சுருக்காங்கன்னா, சும்மா வந்து நமக்கு ஒரு செக் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இந்த அக்கௌண்ட்டை தவிர, இது வந்து பேமெண்ட் நமக்கு கிடைக்காது. அவ்வளோதான். பேமெண்ட் மட்டும் கிடைக்காது. மற்றபடி வந்து டெமோ மாதிரி தான் இது. நம்ம ஒர்க் பண்ணி பார்த்துக்கலாம். ஆனால் வந்து சும்மா அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி நம்ம அக்செப்ட் பண்ண முடியாது. ஆனால் இது வந்து அக்செப்ட் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணி சப்மிட் பண்ணி பார்த்துக்கலாம். அது ரிக்வெஸ்டரும் அது யூஸ் பண்ணுறாங்க, நம்ம ஒர்க்கர்ஸ் நம்மளும் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி தான் நானும் அதை செஞ்சு பார்த்துருக்கேன். ரொம்ப நல்ல ரிசல்ட்டு இருக்குது. ஆனால் வந்து அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அடங்கியிருக்குன்னா, நீங்கள் சாண்ட்பாக்ஸில் இங்கே வந்து அக்கௌண்ட் உங்களுக்கு ஒரிஜினல் அக்கௌண்ட் கிடைக்கிற வரைக்கும் சாண்ட்பாக்ஸில் போயிட்டு என்னென்ன ஒர்க்கெலாம் இருக்குதோ எல்லாம் பார்த்துட்டு டக்குன்னு நான் வந்து அக்செப்ட் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்டே இருங்க. சும்மா ஒர்க் பண்ணி பார்த்துட்டே இருங்க. அப்ரூவல் கிடைக்கிற மாதிரி ஒர்க் பண்ணி பாருங்கள். நல்லா ஒர்க் பண்ணி பார்த்துட்டே இருங்க. கண்டிப்பாக ஒரு நாள் வந்து அந்த உங்கள் இமெயில் ஐடிக்கு வந்து எம்டர்க்குலேருந்து ஒரு இன்விடேஷன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஏன்னா வந்து அப்படி தான் நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா 2016 சொல்கிறேன், 2016 சொல்கிறேன். அதே மாதிரி தான் நான் சாண்ட்பாக்ஸ் அக்கௌண்ட்டு அப்போவே நான் க்ரியேட் பண்ணி ஒர்க் பண்ணி பார்த்தேன். ஒர்க் பண்ணி பார்த்துட்ருக்கப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த இன்விடேஷன் எனக்கு வந்துச்சு. ஸோ இதை தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் அக்கௌண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் சும்மா ஒர்க் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். ஸோ பேமெண்ட் வராது. ஓகேங்களா? சும்மா ஜஸ்ட் ஒர்க் பண்ணி மட்டும் பார்த்துக்கலாம். ஒரு வேளை உங்களுக்கு வந்து இன்விடேஷன் வந்துச்சு அப்படின்னா, நீங்கள் இப்போ சாண்ட்பாக்ஸ் அக்கௌண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி யூஸ் பண்ண இமெயில் ஐடிக்கு உங்களுக்கு இன்விடேஷன் வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். அப்படி வந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் உங்களுடைய ஹாப்பினஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம டெக் ஃபேர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.